அவர் பேசுகிறவர் வந்து கலெக்டர் ரேங்க், அவர் பெரிய அதிகாரி. அவர் எவ்வளோ போராடியும் சாதாரண இந்த ஏஐ ஜேஇங்க பண்ணுற வேலை இதெல்லாம் இருந்தால் தவடமில்லே கொடுக்கலாம். அவ்வளோ கோவம். கரண்ட் இல்லை என மக்கள் புகார் கூறிய நிலையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் சம்பவ இடத்திலேயே மின்வாரிய அதிகாரிக்கு போன் அடித்து எச்சரித்துள்ளார். நான் போய் அவர் அன்னைக்கு இடத்துக்கே வரல. பேர் சொன்னீங்க? அவர் பாண்டியராஜன் சார். நார்த்து பேரு. நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க என்ன சார்? சார் எக்ஸ்பிளனேஷன் பேப்பரே கொடுத்துட்டேன் சார். 100 கம்பம் மருந்தூர்ல உடஞ்சிருக்கு. நான் போய் தெருவா அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். நாளைக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுறேன் சார். ஆமாங்க சார். என்னால உண்மையிலேயே சங்கடம். இப்படி பேச மாட்டேங்குது. வரைக்கும் 30 வருஷம் சொன்னது கிடையாது. நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப சங்கடமா போச்சு சார். சரி சார், இது உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா அவருக்கு நாளைக்கு ஏன்னா கன்னியாகுமரி அனுப்பிச்சிடுவேன் நான். அவரை உடனே போட சொல்லுங்க. கரண்ட் அவரை ஏடி ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். அவர் வர மாட்டார் சார். எங்கேயோ தாம்பரம் தான் வீடுங்க சார். 12 மணிக்கு வருவாரு, 5 மணிக்கு கிளம்பிடுவாரு. அவங்க ஏடியே சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அவர் வந்து எந்த பிளாக்? நம்மளுடைய ஓரிக்கை பிளாக் அவரு? ஆமாம் சார். நம்ம ஓரிக்கை காஞ்சிபுரம் டவுன் எல்லாம் அப்படிதான் சார். அவரால் தான் இப்போ நிறைய பிரச்சனை சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலைங்க சார். சார் நான் காலையில் இதை பற்றி நான் பேசுகிறேன் திருப்பி. ஆமாங்க சார். நீங்கள் தயவு செய்து அதை பேசிருக்கு சார். இப்போ ஏடி உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறேன் சார். வந்து பார்க்கலாம். உடனே கரண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நம்ம உடனே கொடுக்க சொல்லிடுறோம். ஓகே ஓகே. நான் சொன்ன மாதிரி தான் வேணுமென்னே தான் பண்ணுறாங்க. அவர் பேசுகிறவர் வந்து கலெக்டர் ரேங்க், அவர் பெரிய அதிகாரி. அவர் எவ்வளோ போராடியும் சாதாரண இந்த ஏஐ ஜேஇங்க பண்ணுற வேலை இதெல்லாம் இருந்தால் தவடமில்லே கொடுக்கலாம். அவ்வளோ கோவம். என்ன பண்ணுறது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.